Hey guys, welcome to Travel Element. So எல்லாரும் வீட்ல வந்து ரொம்ப சேஃபா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னடா அவன் திடீர்னு கையில புக் எல்லாம் வச்சு நின்னுட்டு பாக்குறீங்களா? एक्चुअली வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம்னு சொல்லிட்டு வைரமுத்தோட புக் வந்து நான் படிச்சிட்டு இருந்தேன். சோ படிச்சிட்டு இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபி வந்து அவர் இதுல சொல்லி இருந்தாரு. அதுக்கு அப்புறம் தான் சரி இந்த இது வந்து பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. एक्चुअली சின்ன வயசுல நான் இது செஞ்சு சாப்பிட்டிருக்கேன் நிறைய டைம். என் பாட்டியும் சரி என் கொள்ளு பாட்டி வரைக்கும் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட். சோ அந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Ladies and gentlemen, நம்ம லைஃப்பில் வந்து இப்போ வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட் சாப்பிட்ருப்போம், டெசர்ட் சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிறத வந்து ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா இது வந்து ஸ்வீட்டாக இல்லை டெசர்ட்டாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து வித்தியாசமாக ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து தேவையான திங்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு தேங்காய் வேணும், இப்படி ஃபுல் தேங்காய் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து நான் ஊற வச்ச பச்சரிசி கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் மார்னிங்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம், திராட்சை கொஞ்சம் வச்சுருக்கேன். சப்போஸ் வேணும்னா உங்ககிட்ட வந்து முந்திரி இருந்துச்சுன்னா முந்திரியும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்படி இப்போ செய்ய போகிறோங்கிறத காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தேங்காயில் மேலே இருக்க குடுமியை வந்து நம்ம பிக்க போகிறோம். இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டான டாஸ்க் வந்து இது தான், இந்த குடுமியை வந்து பிக்கிறது தான். ஸோ அதை பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மேலே இருக்க குடுமையை ஃபுல்லாக பிச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து 3 டாட்டு மாதிரி தெரியும். எல்லா தேங்காயிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடுமையை பிச்சதுக்கப்புறம் மேலே 3 டாட்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த சபரிமலைக்கு மாலை போடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஓட்டை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த நெய்யெல்லாம் ஊற்றி மேலே ஒரு ரப்பர் இது மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வச்சு நம்ம லாக் பண்ணி கொடுப்பாங்க. மேலே போயிட்டு அதை எடுத்து ஊற்றி நம்ம வந்து பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த மேலே இருக்க 3 ஹோல்ஸையும் வந்து 3 அந்த டாட்டையும் வந்து ஹோல்ஸ் போட போகிறோம். ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து என்னென்ன போட போகிறாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இதை ஓட்டை போட போகிறோம். இதை ஓட்டை போடுறதுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. அதனால் வந்து கட்டிங் பிளேயர் வச்சுருக்கேன். கையில் வந்து ஒரு சின்ன ஆணி வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு ஓட்டை போடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம 3 ஓட்டை போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே வந்து தண்ணி, அந்த இளநீ தண்ணி வந்து பாதி வரைக்கும் இருந்துச்சுன்னா ஓகே, பாதிக்கு மேலே இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் லைட்டாக வந்து அதை மட்டும் டம்ளரில் ஊற்றி அதுக்கப்புறமா குடிச்சிக்கோங்க அதையே. ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே இந்த 3ஐயும் உள்ளே போட போகிறோம். அதாவது பச்சரிசி, அதுக்கப்புறம் திராட்சை, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கடைசியாக சுகர். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்ளே போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா உள்ளே போடலாம். ஃபஸ்ட்டு திராட்சையை உள்ளே போடுறேன். ஆக்சுவலாக இதுக்குள்ளே போடுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து உள்ளே போடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வந்து உள்ளே போட போகிறோம். இந்த ஊற வச்ச பச்சரிசி வந்து நான் உள்ளே போட போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி எல்லாமே உள்ளே போட்டாச்சு. அடுத்தது வந்து நாட்டு சர்க்கரையோ கரும்பு சர்க்கரையோ வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். இது வந்து உள்ளே போட போகிறோம்.
இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஸ்டாப்பர் என்கிட்ட இருக்குது. சப்போஸ் ஸ்டாப்பர் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி இதுக்களவாக குச்சி ஏதாவது எடுத்து உள்ளே வச்சு நம்ம வந்து அடைச்சிக்கலாம். இல்லை குச்சி வந்து எடுத்து அடைக்க முடியல அப்படின்னா மாவு இருக்கு இல்லையா, அந்த சப்பாத்தி மாவு இதெல்லாம் பிசைஞ்சு அதை வந்து அப்படியே ஒரு லேயர் மாதிரி போட்டு நல்லா அமுத்தி வச்சுட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும், ஓப்பன் ஆகாது. ஸோ என்கிட்ட வந்து இப்போ சப்பாத்தி மாவெல்லாம் இல்லாததுனால நான் வந்து ஸ்டாப்பர் வச்சு அடைக்க போகிறேன். மெதுவா மெதுவா மெதுவா. தீ 2 லிட்டர் நடுவில் வச்சுக்கலாம். ஆனால் தீ ஒரு கண்டினியூஸாக எரியணும். தூக்கி தான் போடணும் இல்லையா, கை வைக்க முடியாது பெட்ரோலில். பெட்ரோலோட ஹேபிட்டி தானே பிரச்சனை இல்லை, கை வைக்கவே முடியாது. கை வைக்க முடியாது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த தீ இதுக்குள்ளே போட போகிறோம். ஸோ இந்த தீ வந்து எப்படி பற்ற வைக்கிறது, அந்த மேலே எப்படி ட்ரே வைக்கிறது எல்லாமே வந்து நமக்கு லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த பார்பிக்யூ வீடியோவில். ஸோ அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், திருப்பி அதை பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். ஸோ இதை வந்து உள்ளே வைக்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம ட்ரேலாம் வேண்டியது கிடையாது, டைரெக்டாக உள்ளே வச்சிடலாம். ஏன்னா ட்ரே வச்சு மேலே வச்சோன்னா அது வந்து எரியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் டைரெக்டாக நம்ம உள்ளே வைக்க போகிறோம். உடஞ்ச வாசனை கீழே தேங்காய் அது உடையும். எப்படினாலும் கீழெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சுங்களா, அப்படியே விட்டுருங்க. இப்போ தான் ஓப்பன் ஆகிடுச்சு. தண்ணி நிறைய இருக்குமா, ரொம்ப அதிகம். இன்னும் தண்ணி இருக்கு. ஃபைனலாக வந்து நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதில் என்ன தப்பு பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு தண்ணி தெரியுது அவங்களுக்கு கீழே ஃபுல்லாக, இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து விடக்கூடாது. ஆக்சுவலாக வந்து ஒரு கால்வாசி தண்ணி இருந்தாலே போதும், நான் வந்து அரைவாசி தண்ணி வந்து விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் வந்து இங்கே லாக் பண்ணது வந்து இந்த 3 ஓட்டை போட்டு லாக் பண்ணேன் இல்லையா, அது வந்து இன்னுமே வந்து டைட்டாக லாக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து வெடிக்கும். அதை வெடித்தா தான் வந்து இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து தனியாக ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள், கீழே மட்டும் தனியாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரெண்டாவே வெடித்து வரணும். வெடித்து வந்துச்சுன்னா மட்டும்தான் உள்ளே வந்து ஃபுல்லாக வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன நிலமையில் இருக்குன்னு சொல்லிட்டு. இது சாப்பிட முடியுமா முடியாதான்னு கூட தெரியல, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம், பேக்கில் தனியாக வந்துருச்சு, ஓப்பன் பண்ணிடு. நைஸ், நல்லா வந்திருக்கு. நல்லா, அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். குட், அதை மட்டும் இடு. லாக் அப்புறம் ஆக்சுவலாக அதை கட் பண்ணவே வந்து இந்த தேங்காயோட ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் உள்ள அந்த அரிசி வேகும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக வருது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பார்த்தா தான் வந்து வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம். ஏன்னா இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரௌனிஷ் ஆகும். ஸோ கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து எடுத்துட்டேன். அதனால் நீங்கள் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் உள்ளே வேக விட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த அரிசி வந்து நான் ஊற வச்சதுனால இன்னுமே நல்லா வெந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த அந்த போட்டிருக்க திராட்சை, அதுக்கப்புறம் அதில் போட்டிருக்க பொட்டுக்கடலை வந்து சில பொட்டுக்கடலையில் என்ன இருக்குது அப்படின்னா அது அப்படியே உருகி அதோட லேயர் வந்து இந்த தேங்காயில் வந்து சுற்றி அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கருகின தேங்காய் இதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். தேங்காய் கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு அது கூட உள்ளே போட்டிருக்க இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் சேர்ந்து இந்த கலவை எல்லாத்தையும் ஒட்டுக்க கையில் எடுத்துகிட்டு
ஆக்சுவலாக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. இந்த கருகின தேங்காவோட அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் இந்த அரிசி மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த அரிசி வந்து ஃபுல்லாக எப்போவுமே வேகாது, ஒரு மாதிரி ஹாஃப் பாயில்டாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் வெந்துருந்துச்சா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட இந்த திராட்சை போட்டது தான் வந்து அல்டிமேட், வேறு லெவலில் இருக்குது அந்த டேஸ்ட்டு. இது கூட இன்னும் முந்திரி போட்டு தான் இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து இதில் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சுகர் பத்தலை. இன்னும் வந்து நாட்டு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கணும், அரிசி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வேகிறது வந்து ஈவனாக வெந்திருக்கணும் எல்லாமே. அப்போ எப்போ ஈவனாக வேகும் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உள்ள ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ஈவனாக வேகும். ஸோ தண்ணி வந்து பாதிக்கு கொஞ்சம் உள்ளே வந்து கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மிச்சதெல்லாம் வந்து கீழே ஊற்றிருக்கீங்க, நீங்கள் வந்து குடிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், குட் நைட்.